பாட்டு ரெடி ஆச்சு. அடுத்தது என்ன? ஷூட்டிங் தான். டைரக்டர் ஆக்ஷன். ஸ்பூன் ஓகே தான் உங்களுக்கு. என்னப்பா இது சாப்பாடு வேணாம்னா கேளுங்க. நாங்கள் வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க. சரி நீங்க பாட்டு கேட்கவே இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுக்கு வீட்டு அண்ணாசாமி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 1969 வானொலியில முதல்ல வந்த ஒரு நாடகம். அது இப்போ அது வந்து அப்படியே உருவெடுத்து வடிவாக வந்து 2018 இப்போ உங்களுக்காக 50 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் தொலைக்காட்சியில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய வசந்தத்தின் 10 ஆண்டு நிறைவை கொண்டாடுறதுக்காக இந்த அற்புதமான நாடகம் உங்களுக்காக வந்து படைக்கப்படுது. இது வந்து இப்பொழுது தொலைக்காட்சியில் வரப்போகுது. நீங்கள் சிரிச்சு உங்களுக்கு வயிறு வலி புண்ணா போச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அப்படிதான் சொன்னோம் எழுத்தாளர். அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்கி இந்த நாடகத்தை இயக்குறாரு. விக்கியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கிற சாதாரண சின்ன விஷயத்தை கூட அது ஒரு நகைச்சுவை ஆக்கி அதை மக்களுக்கு கொடுக்கறதுல அவரை மிஞ்சின ஆள் யாருமே இல்லை. இதை உருவாக்கியவர் பி. கிருஷ்ணன் அவர்கள், கல்ச்சரல் மெடாலியன் அவார்ட் வினர். ஒவ்வொரு எபிசோடும் வந்து அவ்வளவு சிறப்பாக எழுதியிருப்பாரு நம்ம பி. கிருஷ்ணன் சார். அடுக்கு வீட்டு அண்ணாசாமி அப்படிங்கிற அந்த பேருக்கும் அதனுடைய கதைக்கும் சொந்தக்காரர். லெஜெண்டரி டிவி சீரிஸ் வந்து நம்ம மியூசிக் பண்ணுறோம். அடுத்து வந்து எனக்கு புது அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தென் ஸ்லோலி எனக்கும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ட்ராமா வந்து டேரக்டர் கெமிஸ்ட்ரி யூஆர் வெரி குட். அவங்க என்ன ஒன்று நல்லா தெரியும், என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க. அது நாடகம் எடுக்கிறது ஈஸி கிடையாதுங்க. டிஏபியை பாருங்க, படுத்தெடுக்கிறாரு. எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் பண்ணுற கூட்டு தான் சரியான சீச்சிட்டே எங்களுக்கு அதே இதாகிடும். நம்ம கேமரா கூட நானே விட்டுருவேன், ஏன்னா அதில் ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு நாடகம். ஈவன் பாயிண்ட் டைரக்டர் வந்து புள்ளி அடித்தார். ஒரு சீனில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 மெகா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர் நீங்கள் பார்க்கும்போது அந்த 70 அவங்க போகிற சூழ்நிலை, அவங்க இருக்கிற வாசலேருந்து இல்லை அவங்க கண்ணில் குழந்தைலேருந்து இருக்குமா நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அடுக்கு வீட்டு அண்ணாசாமி கடைசியில் வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. நான் வரப்போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. குறை நிறை இருந்தால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.